அன்புடையோருக்கு வணக்கம். இந்த காட்டுப்பதிவில் இன்றைக்கு இப்படி காட்டுப்பதிவில் இது எழுவக்காட்டுன்னு சொல்கிறது அரசியலை பற்றி சொல்ல போகிறேன். கட்டாயம் பாருங்கோ. இப்போ இந்த குண்டுக்குள்ளே நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அரசியல் சம்பந்தமான இது எங்கே ஆடி நிற்கிதான்னு பார்த்து நான் எடுத்து சொல்ல போகிறேன். முதலே அதாவது இந்த அரசியல் இதில் பச்சை கட்சி, அதாவது பச்சை கட்சி என்ற சீமான் என்று சொல்லலாம். இந்த கட்சிக்கு கூடுதலான ஆதரவு இருக்குது. கூடிய விர பாவம் இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாருங்கோ, கட்டாயம் ரொம்ப சீட்டு கிடைக்கும். ஆனால் அடுத்த பதிவிலே என்னென்று பார்ப்போம். இது சீமான் கட்சிக்கு நான் எடுத்து சொல்கிற பதிவு. பார்ப்போம் என்னண்டு ஒவ்வொரு காட்டிலும் என்னென்ன வருதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு கொண்டிருக்கிறேன். இது ஒரு டேஞ்சரான காட்டு. அதாவது இந்த இருக்கலாம். அதை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சில வீராபத்துகள் பிரச்சனைகள் இருக்குது. சரியான கொஞ்சம் பெரிய தலைவர்களுக்கும் பிரச்சனை, பொதுமக்களுக்கும் பிரச்சனையாக இருக்க போகுது. கவனம் ஒட்டு கொத்து காட்டு. சரியா? இதுவும் அப்படித்தான் காட்டுது. இது பயிர் நடுறது, தண்ணி ஊற்றுறது, பிரகாசமான வெளிச்சம், அதாவது இந்த விவசாயம் சம்பந்தமான ஒரு காட்டு. விவசாயி பயிர் நட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி, அதாவது முன்னுரிமை விவசாயத்தான் ஓட்டுரிமை கூடுதலாய், அதாவது மெஜாரிட்டி என்று யாருக்கும் வராது. ஆனால் இருக்கிற கட்சிக்குள்ள மூன்று கட்சிக்குள்ள மெஜாரிட்டி கூடிய அளவுக்கு கூடிய கட்சி நான் தமிழர் சொல்லலாம். பச்சை கட்சி, விவசாய சின்னம். இதுவும் ஒரு காவலாளி நிச்சயமாக. அதாவது இது இந்த காட்டு ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஒரு இடத்தை, தனித்த இடத்தை கதிரையை பிடிப்பார். அதாவது பார்லிமெண்ட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதாவது இதுவும் பச்சை கட்சி தான் காட்டுது. அதுக்கு சிம்மாசனம் கட்டாயம் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் என்று சொல்லிடுறேன். அது பிறகுதான் இது ரூல்டு போத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது சாங்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், ஒரு என்னென்ன சீஃப் மினிஸ்டர் யாரோ முதலமைச்சர். அதாவது அவரை கொண்டு வரத்துக்கு மற்ற கட்சிகள் ஒரு கட்சியை தவிர மற்ற 3-4 கட்சி அந்த கூட்டு கட்சிகள் எல்லாம் சேரப்போகுது. வி கட்சியும் அதாவது தலைக்கட்சியும் போய் விட்ட பாட்டியோட சேர்ந்து பாஜக ஆட்சியை கொண்டாடுறதுக்கு பார்க்கணும் இந்த மாதிரி. ஆனால் எப்போவுமே பச்சை கட்சி தனியாக தான் நிற்கும். மேலே வெட்டப்படியாக, அதாவது கலர் இதுகளை காட்டுது. எல்லா கலரும் சேர்ந்துடும். மற்றது இவர் சுற்றி சேரப்போகுது. அவ்வளோதான். சிவன் சேர்றதுக்கு இது இல்லை. மேலும் பேச்சுவார்த்தையில் முறையான ஒரு இது கிடைச்சால் நடக்க வேண்டிய, அதுக்கு 125% வாய்ப்பில்லை ராசா. இதுதான் பாப்பா காட்டுங்க. அங்கே அதைத்தான் எடுத்து வரும். எல்லாம் பருந்துகள் ஒரு கட்சியை வட்டமிட்டு கொண்டு நிற்கிறது. எல்லாம் கணக்க சூழ்ச்சி நடக்க போகுது ஒரு கட்சிக்கு. அது சிவன் கட்சிக்கு என்று நான் சொல்லலாம். இதனால கணக்கு பிரச்சனைகள் பிறப்போது என்னமோ பாருங்க. இதை விட விளக்கமாக நான் சொல்றதுக்கு இல்லை. என்னென்ன எனக்கு மனசு வரவில்லை சொல்றதுக்கு. இதை போயிட்டு யாரும் குறைக்க வேண்டாம். இது பஞ்ச் சிம்மாசனம் அதாவது பெண்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடிய இது.
இது வந்து பச்சை சிவப்பு பச்சை கட்சி என்று சொல்லலாம், சிமான் கட்சியை சொல்லலாம். சிமானில் கணிசமான பெண்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகலாம், அது உறுதி. 190%. இங்கே வந்து போட்டி இருக்க போது 2 கட்சிக்கு தான் போட்டி இருக்க போது. அது நாம் தமிழருக்கும் விஜயந்த கட்சிக்கு தான் என்று சொல்லலாம். ஆனால் வந்து இங்கே வந்து கூடுதலான வாக்கு வந்து என்றால் நாம் தமிழருக்குத்தான், பச்சை கட்சியைத்தான் சொல்லுது. மற்ற கட்சிகள் வந்து அதான் வந்து கணிசமான வாக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இதில் நான் திமுகவை சேர்க்கையில் அவைகளுக்கும் கணிசமாக இருக்குது. ஆனால் விஜய் வந்து விஜயால் பெரிய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து நடக்க போகுது. தம்பி தங்கிகள் எல்லாரும் வந்து ஏமாற்றம் அடைய போகுன்னு இருக்கு. எலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றதை நீங்களே பாருங்க. சில வேளை உங்களுக்கே ஒரு வெறுப்பு வரும், நீங்களே பாருங்க, என்னன்னு தெரியல. ஆனால் கணிசமான ஓட்டு இருக்கு விஜய்க்கு. அவர் முதலமைச்சர் அவர் இல்லை. இதோட அவற்ற அரசியல் கேரியரும் முடிஞ்சிடும். சினிமாவுக்கும் பெருசாக இது இருக்காது. அதான் தீர்ப்பு. இதில் வந்து இழுபறி கட்சியில் இழுபறி வந்து ஒரு தீர்ப்பு வந்து நடந்து அதில் வந்து எல்லாம் ஒரு இதுக்கு ஒரு குடையில் போய் ஒரு கட்சியை தவிர மற்ற எல்லாம் போய் சேர்ந்து இந்த கட்சியை வந்து இதை கொன்ற பார்க்குன்னு ஏதோ நடக்கட்டும், நல்லதாக நடந்தால் சரி. ஆனால் பயங்கரம் ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, அதுதான் சொல்லுவது. இதுக்கு மேலே என்னத்தை நான் சொல்கிறது, சொல்லவும் இயலாது. இது வந்து நீங்கள் விளையாட்டு இல்லை, நான் சும்மா எடுத்து சொல்லல. 5 வருஷம் படித்தேன் நான் ஃப்ரெஞ்சில். அதுவும் இங்கே வந்து அதுவும் இது சம்மந்தமாக 7வது தலைமுறை செய்கிற ஒரு மேடம் வந்து வேலை செய்த நான் அங்கே. இது சம்பந்தமான இதுதான் நடுபிடி வேலை. இங்கேயே வந்து இவ எல்லாம் சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி எல்லாம் புகையெல்லாம் போடுவா. அதுகளை எடுத்து வைக்கிறா, டவங்கிறத கிளியர்களுக்கு டீ கஃபே கொடுக்குறா. அப்படியான வேலையை செய்து கொண்டிருந்தேனா. பிறகு இந்த நிர்பந்தத்தில் நானும் படித்தேனா. 5 வருஷம் வேலை செய்தேன், 5 வருஷம் படித்தேனா, சும்மா சொல்லல. இது கனவேர் வந்து அரசியல்வாதிகள் வந்து ஆண்டியா வரும் கையோட கட்டுக்காசு கூட இழந்து போயினவன்றதை காட்டுது. அது நிச்சயம் நடக்கும். அது எதிர்கட்சியிலையும் இருக்கு, ஆளுங்கட்சியிலையும் இருக்கு. இதை பாருங்க, இதுவும் அப்படித்தான். எல்லாம் பெண்களுக்குத்தான். அதாவது பெண்கள் கணிசமான ஓட்டில் வந்து நான் தமிழர் கட்சியெலாம் பெண்கள் இருக்குனே, அதால் வந்து கணிசமான ஆக்கள் கதிர ஆசனத்தில் போய் இருப்பினேன் பார்லிமெண்ட்டில். சீமானும் கதிரையில் தான் ஒரு எம்பி பதவி, ஒரு மினிஸ்டர் பதவி அப்படி இருக்கலாம். நான் சொல்லலாம், எனக்கு அரசியலை பற்றி பெருசாக சொல்லலாம். இங்கே பாருங்க, எடுக்கிற காட்டெல்லாம் அதான் வருது. பெண்கள் ஆதரவு கூட கட்சிகளுக்கு 2 கட்சி, அது விஜயந்த கட்சியும் மற்றையும். அது ஒன்று விஜயந்த கட்சியை நான் வந்து ஆதரவு அளித்தாலும் அது அவரவற்ற சுதந்திரம், அதை நாங்கள் இதன் மேலாத. இந்த நான் தமிழர் கட்சி நிச்சயம் அது பச்சை சிவப்பு மஞ்சள் அண்டு
இருக்கு. தெரிந்தால் நான் தமிழர் கட்சியின் கொடி சின்னம் இதுகள் எல்லாம் கூடுதலாக அவியலுக்கு சார்ந்திருக்கு பார்லிமெண்ட்டுக்கு. நான் என்ன ஒரு 2 காட்டோட நிப்பாட்ட போகிறேன். இது நான் வீடியோவில் போடுறேன். வீடியோவை பாருங்க. பார்த்தீங்களா, அரசனை போல கொண்டாட போனி ஒரு தர நல்ல ஒரு சிம்மாசனத்தில் வச்சு கொண்டாட போனேன், தூக்கி கொண்டாட போனேன். அதை நான் நேரடியாக சொல்ல முடியாது. ஒரு 2 கட்சிக்குத்தான் அந்த சான்ஸ் இருக்குது. ஒன்று சீமான் கட்சி, மற்றது எடப்பாடி கட்சி. விஜய்க்கோ திமுகக்கோ முதலமைச்சர் பதவி இல்லை. கதிரையை கொஞ்சம் எடுக்கலாம், வழியே வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் குதிரை பச்சை, உடுப்பு பச்சை, இது விளம்பரப்புற 5 வருஷத்துக்கு பயமில்லை. ஆனால் முதலமைச்சர் பதவி என்றதை நான் திடமாக சொல்லலாது. ஆனால் சிம்மாசனம் இருக்கு. சரி, மிச்சம் காட்டுகள் இருக்கு. நான் அடுத்த பதிவில் வாரன் மிச்ச காட்டுகளை. சரி, இதை பாருங்க. இது எலெக்ஷன் சம்பந்தமானது. யோசிச்சு சிந்திச்சு வாக்களியுங்க. நான் தமிழ் தேசியவாதி. யார் ஒருவர் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாரோ அவருக்கு ஆதரவு உண்டோ. அதையும் விட தலைவனை நான் பின்பற்றாள், தலைவனை மதிக்கிறாள், விரும்புகிறாள், தமிழை மதிக்கிறாள். அதால் நீங்கள் தமிழ் தேசியவாதி இப்போ யார் நிற்கணுமோ, உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு உண்மையான ஒரு தமிழன் அதாவது வாயால் சோறு திண்டு வட்டக்குதத்தால் மலங்களிக்கிற ஒரு தமிழன், அவன் உண்மையான தமிழன். சீமானுக்கு ஓட்டு போடலான்னு சொல்லலாம். மற்றும்படி வாயால் மலங்களிச்சு வட்டக்குதத்தால் கதைக்கிற, சிரிச்சு அதோட விட்டுட்டு போகிறாண்டால் அவர் தமிழனையோ தமிழ் தேசியவாதியாயோ கதைக்கலாது. அந்த போர்வையில் உலாத்துற வாயால் மலங்களிக்கிற ஆக்கள், அவ்வளோதான். இதையிட்டு யாரும் குறைக்க வேண்டாம். இந்த தொப்பி யாருக்கு அளவோ போட்டுக்கொள்ளுங்க, அவ்வளோதான். எனக்கு அளவாக இருக்குது, நான் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அளவாண்டா நான் அறிகிறேன், போட்டுக்கொள்ளுங்க, அறிஞ்சிருக்கிறேன். சரி, நன்றி, வணக்கம். இதை பார்த்துட்டு திட்டாதேங்கோ. இது ஓரற்ற சுதந்திரம், யாருக்கும் ஆதரவான கதைக்கு இல்லை. இதில் வாரதைத்தானே, இது உண்மை. இப்போ சாத்திரியார் மாதிரி பணம் மூட்டியோட வருமோ அது வெறும் இது வெறுமென்று எனக்கு சொல்ல தெரியாது. இதை ராசிக்கு அதுகள் சொல்லலை. இந்த காட்டில் இருக்கிற மாதிரி இது ஒவ்வொரு காட்டுக்கும் 5, 6 அர்த்தங்கள் இருக்குது. அப்போ இது ஃபேமிலி, இது அரசியலை, டிவிலியை பற்றி எல்லாம் இருக்குது ஒவ்வொரு காட்டுகளில். அப்போ இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு என்னென்று நீங்கள் மறுமொழியை போடுங்கோ, போடாமல் விடுங்கோ, பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அப்போ தான் தொடர்ந்து நான் இந்த பதிவை போடுவேன். நன்றி, வணக்கம். நான் செல்வன் கிச்சன், யூடியூப் செல்வன் கிச்சன் அண்ட் பிளாக். மற்றும்படி ஃபேஸ்புக் இருக்குது, டிக்டாக் இருக்குது, செல்வன் கிச்சன். இங்கே போய் பார்க்கலாம். சரி, நன்றி, வணக்கம்.